ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி திங்கட்கிழமை, நரசிம்ம அவதாரத்திற்கு இணையான தேவியாக கருதப்படுகிற பகலாமுகி அவதரித்த தினம் இந்த தினம். இன்று பகலாமுகியை, அதாவது அம்மனை வழிபடுவது செவ்வாய் தோஷத்தை போக்கும். குறிப்பாக விருச்சிகம், மேஷம் ராசிக்கார நேயர்கள், மிருகசீரிடம் அல்லது சித்திரை அல்லது அவிட்டத்தில் பிறந்தவங்க, 9, 18, 27 இந்த தேதியில் பிறந்தவங்க இந்த பிரார்த்தனையை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி நல்ல நேரம் உண்டு. காலை 6:15 7:15. எப்படி இருக்க போகிறது இந்த திங்கக்கிழமைங்கிறத பார்க்குறோம். செவ்வாய்க்கிழமை, திங்கக்கிழமை, அதாவது இந்த 2 நாளும் சேர்த்து சொல்லியிருக்கோம். பரிகாரத்தை சொல்லியிருக்கோம். முன்கூட்டியே திட்டமிட்டுக்கலாம், பயன்படுத்திக்கோங்க. பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால சேர்த்து சொல்லியிருக்கிறோம், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ பார்க்கலாம் ராசி பலன். மேஷ ராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாளுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம், உயர்வு நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். உங்கள் பிறவி பலமான சுறுசுறுப்பு, வேகம் 3 நட்சத்திரத்துக்கும் வெற்றியை தரும். திங்கள் செவ்வாய் 2 நாட்களும். செவ்வாய்க்கிழமை நீங்கள் முருகப்பெருமானுக்கு தீபம் போடுறது நல்லது. அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு, வெள்ளை மஞ்சள் திங்கள், 7, 9 வடக்கு கிழக்கு, சிவப்பு பச்சை செவ்வாய். 2 நாளும் உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. ஆமாம், அதனால் ஓம் பகலாமுகியே போற்றி, பரத்வாஜரே போற்றி, பாமாதேவியே போற்றி, பூமாதேவியே போற்றி, இந்த மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஜெயமோகன் எழுதியிருக்கிற புத்தகம் குமரி துறைவின்னு ஒரு புக் இருக்குது, அதை படித்து பார்க்கணும். குமரி துறைவி கோயிலிருந்து படிங்க. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணுங்க, நல்லது. ஓம் ஆதிசங்கரரே போற்றி, இந்த மந்திரமும் சொல்லிக்கிட்டே இருங்க. பிரியா கல்யாணராமன் ஆதிசங்கரர் பகவத் பாதாள்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், குமுதம் பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது, வாங்கி படித்து பார்க்கறது நல்லது. ரிஷபராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பாக இல்லை. திங்கள் செவ்வாய் 2 நாளுமே பதட்டமும் தடுமாற்றமும் வீண் செலவும் கவலையும் அதிகமாக இருக்கிறது. எனவே வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை. மிருகசீரிடத்தில் பிறந்தவங்க திங்கள் செவ்வாய் 2 நாளும் அம்மனுக்கு தீபம் போடுறது நல்லது. மொத்தத்தில் 2 நாளும் நிதானம், பிரார்த்தனை முக்கியம். அனுகூலமான எண் 7 தெற்கு பச்சை திங்கள், 2 தெற்கு சிவப்பு செவ்வாய். 2 நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனால பிரார்த்தனை முக்கியம். ஓம் பகலாமுகியே போற்றி, பலராமனே போற்றி, பரசுராமனே போற்றி, பர்வதமே போற்றி, இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். 2 நாளும் பூமாதேவியே போற்றி, பாமாதேவியே போற்றி, இந்த மந்திரங்களும் சொல்லணும். அபிராமி அந்தாதி 2 நாளும் படித்து பார்க்கணும். கோயிலிருந்து 1/4 மணி நேரம் ஆகுது. எல்லாம் செஞ்சீங்கன்னா தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது, உறுதி. ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்திருங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோ. 2 நாளும். மிதுன ராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சூப்பர். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு. நல்ல நாள், நிம்மதி, சந்தோஷம், பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். மிருகசீரிடத்தில் பிறந்தவங்க திங்கட்கிழமை அம்மனுக்கு தீபம் போடுறது நல்லது. மொத்தத்தில் 2 நாளுமே 3 நட்சத்திரத்திற்கும் வெற்றி, பொறுமையும் புத்திசாலித்தனமும் உங்கள் பிறவி பலம், அது ஜெயிக்கிறது. அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு திங்கள், 2, 1 வடக்கு கிழக்கு, வெள்ளை நீலம் செவ்வாய். 2 நாளும் உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. ஆமாம், அதனால் ஓம் பகலாமுகியே போற்றி, பரத்வாஜரே போற்றி, பாமாதேவியே போற்றி, பூமாதேவியே போற்றி, இந்த மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஜெயமோகன் எழுதியிருக்கிற புத்தகம் குமரி துறைவின்னு ஒரு புக் இருக்குது, அதை படித்து பார்க்கணும். குமரி துறைவி கோயிலிருந்து படிங்க. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணுங்க, நல்லது. ஓம் ஆதிசங்கரரே போற்றி, இந்த மந்திரமும் சொல்லிக்கிட்டே இருங்க. பிரியா கல்யாணராமன் ஆதிசங்கரர் பகவத் பாதாள்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், குமுதம் பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது, வாங்கி படித்து பார்க்கறது நல்லது. கடகராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 2 நாளுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே உயர்வு, பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு. அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம் திங்கள், 2, 1 வடக்கு தெற்கு, பச்சை சிவப்பு செவ்வாய்.
2 நாட்களுமே உங்களுக்கு நிம்மதி, உயர்வு, சந்தோஷம். 2 நாளும் உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. ஆமாம், அதனால் ஓம் பகலாமுகியே போற்றி, பரத்வாஜரே போற்றி, பாமாதேவியே போற்றி, பூமாதேவியே போற்றி, இந்த மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஜெயமோகன் எழுதியிருக்கிற புத்தகம் குமரி துறைவின்னு ஒரு புக் இருக்குது, அதை படித்து பார்க்கணும். குமரி துறைவி கோயிலிருந்து படிங்க. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணுங்க, நல்லது. ஓம் ஆதிசங்கரரே போற்றி, இந்த மந்திரமும் சொல்லிக்கிட்டே இருங்க. பிரியா கல்யாணராமன் ஆதிசங்கரர் பகவத் பாதாள்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், குமுதம் பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது, வாங்கி படித்து பார்க்கறது நல்லது. சிம்ம ராசிக்கார நேயர்களை, சூப்பரான நாள். திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே வெற்றி. உங்களோட பிறவி பலமான தைரியம், சுறுசுறுப்பு, வேகம், கர்வம், கெத்து எல்லாம் ஜெயிக்கும். எப்போவுமே கெத்து எல்லாம் ஜெயிக்கும். நல்ல நாள், சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, சிவப்பு, பச்சை, திங்கள். 2, 1 வடக்கு கிழக்கு, வெள்ளை நீலம், செவ்வாய். 2 நாளும் உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. ஆமாம், அதனால் ஓம் பகலாமுகியே போற்றி, பரத்வாஜரே போற்றி, பாமாதேவியே போற்றி, பூமாதேவியே போற்றி, இந்த மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஜெயமோகன் எழுதியிருக்கிற புத்தகம் குமரி துறைவின்னு ஒரு புக் இருக்குது, அதை படித்து பார்க்கணும். குமரி துறைவி கோயிலிருந்து படிங்க. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணுங்க, நல்லது. ஓம் ஆதிசங்கரரே போற்றி, இந்த மந்திரமும் சொல்லிக்கிட்டே இருங்க. பிரியா கல்யாணராமன் ஆதிசங்கரர் பகவத் பாதாள்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், குமுதம் பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது, வாங்கி படித்து பார்க்கறது நல்லது. கன்னிராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். பிரமாதமான நாளாக இருக்கும். உயர்வு உண்டு. நல்ல நாள். வாழ்க்கை வளமாகும். பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். சித்திரையிலே பிறந்தவர்கள் திங்கட்கிழமை அம்மனுக்கு தீபம் போடுறது நல்லது. மொத்தத்தில் சூப்பர். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு கிழக்கு, சிவப்பு, வெள்ளை, திங்கள். 3, 5 தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம், செவ்வாய். 2 நாளும் சில மந்திரங்கள் சொல்லணும். உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. ஓம் பகலாமுகியே போற்றி, ஆதிசங்கரரே போற்றி, காலடியே போற்றி, கதிரவனே போற்றி, அபிராமி அந்தாதி 2 நாளும் படித்து பார்க்கணும். என் கண்மணி தாமரைன்னு பாலகுமாரன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், படித்து பாருங்கள். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செய்யுங்க, 2 நாளும் நல்லது. திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. துலாம் ராசிக்கார நேயர்களை, திங்கட்கிழமை சந்திராஷ்டமம், செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 4:30 வரைக்கும் சந்திராஷ்டமம். 4:30க்கு அப்புறம் பரவாயில்ல, சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் நல்லாயிருக்கும். எனவே அனுகூலமான எண் திசை நேரம் திங்கட்கிழமையிலேருந்து செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இல்லை. செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் அனுகூலமான எண் 7 தெற்கு, வெள்ளை. சரி, ஏன்னா சந்திராஷ்டமம் இருந்ததுன்னா மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. நல்லது கெட்டதாக தெரியும், கெட்டது நல்லதாக தெரியும். ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். ஆமாம், 2 நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனால பிரார்த்தனை முக்கியம். ஓம் பகலாமுகியே போற்றி, பலராமனே போற்றி, பரசுராமனே போற்றி, பர்வதமே போற்றி, இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். 2 நாளும் பூமாதேவியே போற்றி, பாமாதேவியே போற்றி, இந்த மந்திரங்களும் சொல்லணும். அபிராமி அந்தாதி 2 நாளும் படித்து பார்க்கணும். கோயிலிருந்து 1/4 மணி நேரம் ஆகுது. எல்லாம் செஞ்சீங்கன்னா தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது, உறுதி. ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்திருங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோ. 2 நாளும். விருச்சிக ராசிக்கார நேயர்களை, திங்கட்கிழமை சூப்பர். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். உங்கள் பிறவி பலமான தைரியம், சுறுசுறுப்பு ஜெயிக்கும். நல்ல நாளாக இருக்கும். அம்மனுக்கு தீபம் போடுறது ரொம்ப நல்லது. சரி, அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு, வெள்ளை, பச்சை. செவ்வாய்க்கிழமை பகல் 3 மணி வரைக்கும் நல்லா இருக்குது. எங்களை கேட்டால் ஓப்பனாக சொன்னால் பகல் 1 மணி வரைக்கும் நல்லா இருக்குது. 1லேருந்து 3 பரவாயில்ல. 3லேருந்து சந்திராஷ்டமம். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. அசை உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது. நல்லது கெட்டதாக தெரியும், கெட்டது நல்லதாக தெரியும். 3 நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம். பகல் 1 மணிலேருந்து இஃபெக்ட் ஸ்டார்ட் ஆகிடும். ஆமாம், விசாகம், அனுஷம், கேட்டை, ஜாக்கிரதை. ஆமாம், அனுகூலமான எண் திசை நேரம் செவ்வாய்க்கிழமை பகல் 1 மணிக்கு அப்புறம் கிடையாது, ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். பகல் 12 மணி வரைக்கும் அனுகூலமான எண் 2 தெற்கு, சிவப்பு. சந்திராஷ்டமம் பாதிப்பு இருக்கும், ஜாக்கிரதை. நிதானம், பொறுமை. விருச்சிக ராசிக்கார நேயர்களை, திங்கட்கிழமை ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே.
அம்மனுக்கு தீபம் போடணும் கட்டாயம். ஓம் பகலாமுகியே போற்றி, பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி, பழமுதிர் சோலையே போற்றி, பாமாதேவியே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் மனசுக்குள்ள. திங்கக்கிழமையும் சரி செவ்வாய்க்கிழமையும் சரி 2 நாளும் குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்திருங்க. செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. ஆதிசங்கரரே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்க அடிக்கடி. ஏன்னா செவ்வாய்க்கிழமை பகல் 1 மணிலேருந்தே சந்திராசிரமத்தோட எஃபெக்ட் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். அதனால் சொல்கிறேன். ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. இதெல்லாம் செய்யுங்க, கெட்டது நடக்காது. செவ்வாய்க்கிழமை ஆமாம், தோக்க மாட்டீங்க. தனுசு ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். திங்கள் செவ்வாய் 2 நாட்கிழமை வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு, நிம்மதி உண்டு. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கிறது. சந்தோஷம், பிரமாதம், உயர்வு, பிறைபலமான புத்தி சாமர்த்தியம், பெருந்தன்மை ஜெயிக்கும். அனுகூலமான எண் 2, 3, வடக்கு கிழக்கு, வெள்ளை சிவப்பு திங்கள், 2, 1 வடக்கு தெற்கு, பச்சை சிவப்பு செவ்வாய். 2 நாளும் சில மந்திரங்கள் சொல்லணும். உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. ஓம் பகலாமுகியே போற்றி, ஆதிசங்கரரே போற்றி, காலடியே போற்றி, கதிரவனே போற்றி, அபிராமி அந்தாதி 2 நாளும் படித்து பார்க்கணும். என் கண்மணி தாமரைன்னு பாலகுமாரன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், படித்து பாருங்கள். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செய்யுங்க. 2 நாளும் நல்லது. திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. மகர ராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாளுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு, நிம்மதி, சந்தோஷம், வெற்றி. 3 நட்சத்திரத்திற்கும் நல்ல நாள். உங்கள் பிறைபலமான விடாமுயற்சி, தைரியம், சிறப்பு செய்யும். உயர்வு உண்டு. அவிட்டத்தில் பிறந்தவங்க திங்கட்கிழமை அம்மனுக்கு தீபம் போடுறது நல்லது. அனுகூலமான எண் 1, 7 தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு திங்கள், 2, 1 வடக்கு கிழக்கு, வெள்ளை சிவப்பு செவ்வாய். 2 நாளும் சில மந்திரங்கள் சொல்லணும். உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. ஓம் பகலாமுகியே போற்றி, ஆதிசங்கரரே போற்றி, காலடியே போற்றி, கதிரவனே போற்றி, அபிராமி அந்தாதி 2 நாளும் படித்து பார்க்கணும். என் கண்மணி தாமரைன்னு பாலகுமாரன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், படித்து பாருங்கள். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செய்யுங்க. 2 நாளும் நல்லது. திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. கும்பராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாள், வெற்றி. அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு திங்கள், 2, 1 வடக்கு கிழக்கு, வெள்ளை நீலம் செவ்வாய். அவட்டத்தில் பிறந்தவங்க அம்மனுக்கு திங்கட்கிழமை தீபம் போடுறது நல்லது. மொத்தத்தில் 2 நாளுமே உங்கள் பிறைபலமான விடாமுயற்சி, பிடிவாதம் ஜெயிக்கும். 2 நாளும் சில மந்திரங்கள் சொல்லணும். உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. ஓம் பகலாமுகியே போற்றி, ஆதிசங்கரரே போற்றி, காலடியே போற்றி, கதிரவனே போற்றி, அபிராமி அந்தாதி 2 நாளும் படித்து பார்க்கணும். என் கண்மணி தாமரைன்னு பாலகுமாரன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், படித்து பாருங்கள். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செய்யுங்க. 2 நாளும் நல்லது. திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. மீனராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை. தேவையற்ற சிக்கல்கள், வம்புகள், வழக்குகள் வரும். கோபம் அதிகமாக இருக்குது, எனவே கவனம். வழிபாடு முக்கியம். வழிபாடு பண்ணினா தப்பிக்கலாம். அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை திங்கள், 7 தெற்கு பச்சை செவ்வாய். 2 நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனால பிரார்த்தனை முக்கியம். ஓம் பகலாமுகியே போற்றி, பலராமனே போற்றி, பரசுராமனே போற்றி, பர்வதமே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும் 2 நாளும். பூமாதேவியே போற்றி, பாமாதேவியே போற்றி, இந்த மந்திரங்களும் சொல்லணும். அபிராமி அந்தாதி 2 நாளும் படித்து பார்க்கணும். கோயிலில் இருந்து 1/4 மணி நேரம் ஆகுது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது உறுதி. ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்திருங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோம். 2 நாளும். நேயர்களை திங்கள் செவ்வாய் 2 நாட்களுக்கும் சேர்த்து சொல்லியிருக்கிறோம். பயன்படுத்தி கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.